இவ்ளோ அழகான கிஃப்ட் கார்ட்ஸை ஜீரோ காஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பண்றதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் எழுதலை, எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. எந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா எந்த போர்ஷன் ஆஃப் த கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி அடுத்தது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு சில கார்ட்ஸில் பாருங்கள் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பட் அதை கட் பண்ணி நம்ம பண்ணால் அது அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ அந்த டிசைனை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வேறு ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வேறு எதுக்காவது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி இப்போ நான் காட்டின கார்ட்ஸ் வச்சு எப்படி ரியூஸ் பண்ணி இவ்வளோ அழகான டிசைன்ஸ் இத்தனை கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு சிங்கிள் இன்விடேஷன்லேருந்து 3 கார்டு 4 கார்டு நம்மளால் பண்ண முடியும். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த அன்ரிட்டன் பேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எழுதப்பட்ட அந்த பேஜையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டபுள் வேலை மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா வெஜ் கோமல்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் வச்சு ஒட்ட வச்சுட்டு நம்ம யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோமோ அந்த டைமில் அந்த இடத்துல நம்ம வெட்டிங்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அது கீழே இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அங்கேயும் பெஸ்ட் விஷஸ் நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி பிளெயின் கார்ட்ஸில் நம்மளுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போது வேறு ஏதாவது இன்விடேஷன் கார்டு வரும்போது அதில் இந்த டிசைன்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல், ஃபெவிகால், பென்சில் அண்ட் சிசர். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கரண்ட்டாக நம்ம எல்லாத்தோட கையிலையும் இருக்கிறதுலே பெரிய கரன்சி நோட்டுன்றது 500 rupees நோட். அதோட பிரெக்த் பார்த்தீங்கன்னா 9.5 வந்திருக்கு. அதை விட கொஞ்சம் பெருசாக எப்பயுமே பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக உள்ளே போயிட்டு வரும். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெட்டிங் கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. டிப் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையாக இருக்கிற இந்த கார்டில் பேக் சைட் போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனில் இருக்கிற கீழ் டிசைனும் மேல் டிசைனும் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பேக் சைட் போர்ஷனில் தான் நம்ம வரைஞ்சி கட்டிங்லாம் பண்ண போகிறோம். எனக்கு தேவையான இடத்துல இருந்து 6 inches மார்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் 8 inches, அப்புறம் 5 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சைடில் 1 inch கொடுத்துருக்கேன் மார்ஜின் மாதிரி, 2 பக்கமும் கொடுத்துருங்க. அப்புறம் அதையும் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எந்த இடம் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணுமோ அதெல்லாம் நான் எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன். அதை நான் போடுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கீங்களா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கி போடவும் மனசு இல்லையா? அப்போது இந்த மாதிரி வீடியோஸை பாருங்கள், நீங்களும் ஈஸியாகவே காசை மிச்சப்படுத்திக்கலாம். ஆனால் அந்த சைட் கார்னர்ஸில் க்ராஸாக கட் பண்ணி அதையும் கட்டிங் பண்ணிவிடுங்க. இப்போது இதெல்லாம் ஷார்பன் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. எப்படி கேக் கவர்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணுறாங்க இல்லையா கையில், அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கிஃப்ட் கார்ட்ஸையும் பண்ணணும். அப்புறம் சைடில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ பார்த்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் டிசைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்து அதை திருப்பி வச்சு இன்னொன்று பக்கம் அதையே மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு கற்றுக்கிட்டா போதும். இப்போது நம்ம பண்ணதில் ப்ரெஸ் கொடுத்து நீட்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் சிம்பிளாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எப்படி கிராண்ட் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம் போட்டு நான் எப்படி ஒட்ட வைக்கணும்னோ அதே மாதிரி நீங்களும் எல்லா இடத்துலையும் ஒட்ட வச்சுருங்க. இன்னுமே இந்த கம் போட்டது நீட்டாக ஃபினிஷ் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீட் ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட்டில் ரொம்ப பிளைனாக இருக்குல்ல, டிசைன் போர்ஷன் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒன்று கீழ் போர்ஷன் எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம், மேல் போர்ஷன் எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். நான் மேல் போர்ஷன் விநாயகர் சிலையை எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க. இதில் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது, ருபீஸ் வைக்க முடியுது. இந்த மாதிரி நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பின் பக்கம் ஏதாவது செல்லோ டேப் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த மாதிரி கார்டை முன்னாடி இருக்கிற டிசைன் போர்ஷனை எப்படி எக்ஸாக்டாக அந்த டிசைன் உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு டிசைனோட பிரெக்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் 9.5 inches. இப்போ பேக் சைடில் அந்த 9 inches மார்க் பண்ணி லைன் போட்டுடலாம். அண்ட் மிச்சம் இருக்கிற போர்ஷன் அப்படியே வச்சுட்டேன். முன் பக்கத்துக்கு பின் பக்கத்துக்கு எனக்கு இந்த டிசைன் போர்ஷன் மட்டும் வேணாம், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சைட் மார்ஜினில் போன கார்டில் பண்ண மாதிரி 1 inch 1 inch கொடுத்து லைன் போட்டுடலாம்.
அப்புறம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி ப்ரெஸ்ஸிங்கும் கொடுத்துடலாம். எப்பயுமே எல்லா டிசைனும் நீங்கள் வரையும் போது அதோட பேக் சைடில் திருப்பி வரைங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் பென்சிலில் வரைஞ்சிட்டு அப்புறம் அழிக்கும் போது ஒரு சில டைம் அழுக்காயிடும். அப்போ அந்த கிஃப்ட் கார்டு பார்க்கவே நல்லா இருக்காது. முன் பக்கத்துக்கு மட்டும் நான் டிசைன் வித்தியாசமாக மார்க் பண்ண போகிறேன். அதோட ஃபுல் லெங்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.5 வந்திருக்கு. அதோட சென்டர் ஹாஃப் போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எப்படி டிசைன் பண்ணுறேனோ அதை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மெத்தட் தான். ஒரு சைடை கட் பண்ணி அதோட ரிவர்ஸ் சைடு அந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணி அதை கட் பண்ணிடுங்க. அப்போ ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கம் போட்டு இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடலாம். நீட்டாக பிசுறு இல்லாமல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதை நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அதனால் ரப்பர் வச்சு நீங்கள் எங்கெல்லாம் பென்சிலை மார்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் ரப்பரில் அழிச்சிருங்க. அப்போ பார்க்க புதுசாக கடையிலேருந்து வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும். அவங்களுக்கே தெரியாது அவங்களோட கடை நம்ம அவங்களுக்கே கொடுக்க போகிறோன்னு. அதுதான் நம்ம ஐடியா. இப்போ 500 ரூபா நோட்டு வச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல? இதை போய் யாராவது சொல்லுவாங்களா நான் வெட்டிங் கார்ட்லேருந்து பண்ணியிருக்கோன்னு? பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கு. பெரிய பெரிய கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம கொடுக்குற காசு சின்ன அமௌண்ட்டாகவே இருந்தாலும் ஆனால் வெளியில பார்க்கறதுக்கு நல்லா கெத்தாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இது. சரி, டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கும்போது அந்த பேப்பர் கிழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்டை நம்மளால யூஸும் பண்ண முடியாது, அதை தூக்கி போட மனசும் இருக்காது நம்மளுக்கு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று, இந்த விநாயகர் சிலையை வேற ஏதாவது கார்டில் வேணா ஒட்ட வைக்கலாம். அப்படி வேற எந்த கார்டும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கீ செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் வரும் உங்களுக்கு. இது எவ்வளோ நாள் லாங் வருதோ அவ்வளோ நாள் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு விநாயகர் சிலை அப்புறம் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே அழகா இருக்கும். எல்லாரும் எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க நம்ம கிட்ட. அண்ட் டிப் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ இதே கார்ட்ஸை நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம அலமாரியில கூட ஒட்ட வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். ஒரு சிங்கிள் இன்விடேஷன் கார்ட்லேருந்து நான் எத்தனை கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஒன்று ஒன்றா லைனாக காட்டுறேன் பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி இப்போ கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த கார்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு 2 கார்டு வந்துருந்துச்சு. 2 பக்கம் சைட்லையும் நாங்கள் ரிலேஷன்றதுனால 2 கார்டில் ஒரு கார்டு தான் கிழிஞ்சிருச்சு. அதை நான் வேற விதமாக யூஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பாக்ஸ் என்வலப் மாதிரி வரும் இல்லையா? அந்த என்வலப்போட பேக் சைடில் இருக்கிற போர்ஷனையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் 3 கார்ட்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர வேற கார்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டிசைன் வந்துச்சுன்னா அந்த டிசைன் எடுத்து இதில் ஒட்ட வச்சு நான் வேற யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துப்பேன். எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வயலட் கார்டு. பார்க்கவே எவ்வளோ ஷைனிங் அழகா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் ஒட்ட வச்சு தான் அந்த எழுதின போர்ஷனா நான் மறைச்சிருக்கேன். நீங்க அது விருப்பப்படல, நீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம். இதுலலாம் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் மறக்காம அந்த பென்சில் லைன்லாம் அழிச்சிருங்க. நான் அழிக்கல, நீங்க மறக்காம அழிச்சிருங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த கார்டில் வந்து எனக்கு பின்பக்கம் அந்த டிசைன் மட்டும்தான் இருந்துச்சு. முன்பக்கம் விநாயகர் சிலை இல்லை. நான் வேற ஒரு வெட்டிங் கார்ட்லேருந்து எடுத்து ஒட்ட வச்சுக்கிட்டேன். பின்னாடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்ல? அந்த பொண்ணை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சீனு அவ்வளோ அழகா இருக்கு. அது தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. ஸோ பேக் சைடில் ஒட்ட வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளெயின் ஒயிட் கார்ட்ஸ் பேக் சைடில் இருக்கிறது தூக்கி போடாதீங்க. அதுக்கும் ஏதாவது ஒரு விநாயகர் சிலை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன சின்ன ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போகும்போது இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். யாருக்குமே தெரிய வராது. நீங்கள் எப்படியும் அவங்க எடுத்துகிட்டு இந்த கார்டை தூக்கி போட தான் போகிறாங்க. அதுக்கு இந்த கார்டுக்கு எதுக்குங்க செலவு பண்ணுறீங்க? இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த கார்டில் பாருங்கள், பின்னாடி முருகரும் அவங்க ஒய்ஃபு உட்காந்துட்ருக்காங்க. அந்த இதை எனக்கு தூக்கி போட மனசில். ஸோ பேக் சைடில் நான் ஒட்ட வச்சுட்டேன். முன் பக்கம் விநாயகர் சிலையை ஒட்ட வச்சுட்டேன். இது நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், நம்ம பார்த்தது தான். அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ரெண்டும் ஒரே வெட்டிங் கார்ட்லேருந்து பண்ணுது. அண்ட் இது வந்து எப்படின்னா, நம்ம கடலை பொரியெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்கேன். தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. ஸோ அதனால நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதுவும் பாருங்க, பார்க்க வெட்டிங் கார்ட்லேருந்து நம்ம பண்ண மாதிரி எந்த ஆங்கிலையுமே தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு பேக் சைடு தான். வெட்டிங் கார்டோட பேக் சைடு யூஸ் பண்ணிவிட்டு அந்த விநாயகர் சிலை வேற ஒரு கார்டில் இருக்கிற விநாயகர் சிலையை எடுத்து நான் ஒட்ட வச்சுருக்கேன். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண கார்டு. இந்த மாதிரி கார்டு பண்ணும்போது பாருங்கள், சாமியோட தலையை இப்படி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணதுன்றதுனால நான் உங்களுக்கு அதை காட்டணும்னு காட்டியிருக்கேன். அந்த டிசைன் பீஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கேப்பில் என்ன பண்ணலாம், பெஸ்ட் விஷஸ் இல்லை ஹாப்பி மேரிட் லைஃப் அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கீழே வந்து உங்கள் ஃபேமிலி நேம் நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு கிளிட்டர் பென் வாங்கி வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸே தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கொடுத்து ஒல்லியாக சின்னதாக தான் தருவாங்க. அந்த சின்ன கார்டையை தூக்கி போடாமல் எப்படி ரியூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த கார்டு, அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டோம்.
மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வர சீன் கார்டு அதுவும் அழகாக இருந்துச்சு. தூக்கி போட மனசில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த விநாயகர் சிலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. இந்த மாதிரி கார்ட்ஸில் ராஜா வெட்ஸ் கோமல் இருந்துச்சு. நீங்கள் இதை கொடுக்கும்போது என்ன பண்ணலான்னா அது மேலே ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்ட வச்சு நீங்கள் கிளிட்டர் பெனில் பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதி அது பக்கம் ஃபேமிலி நேமில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், யாருக்கும் தெரியவே வராது. இவ்வளோதான் நான் கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை கார்ட்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.